ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல எல்லாம் பார்க்க பார்த்துட்டு பேய பிடிச்ச மாதிரி ஆடிக்கிட்டே இருக்க. பார்க்கக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவங்க இப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. ஹீரோயினா மூஞ்சியே காட்டக்கூடாதுன்ட்டு பையனை பிடிச்சிட்டு ஆட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கா. 3 பேரும் மாற்றி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. மீட்டிங் நடந்தால் கூட பார்த்தீங்கன்னா புள்ள மூஞ்சியே பார்க்க மாட்டேது. பார்க்கும் மீட்டிங் வரைக்கும் முடிச்சுட்டு இருக்காங்க. எக்காரணத்து கொண்டு அங்கே ஏதோ கொலை பண்ணி போட்டவனாட்ட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க. பார்க்கு தான் பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணணும், இழுக்கக்கூடாதுன்ட்டு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு சரியான பல்பாக போயிடுச்சு. எப்படியோ ஓடி போய் வெளியே நின்றுட்டு இருக்கா. பலக்கு போல் அவங்க மெசேஜ் வருது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமாக வந்துருவேன்னு சந்தோஷமா போயிட்டு இருக்க. பார்க் அந்த கடுத்து வந்துறாரு. நீங்க இந்த மாதிரி நான் அவாய்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன், என்ன உங்களுக்கு பிடிக்கலையா, அவ்வளோ இருக்கிறீங்களான்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை, நான் ஒருத்தவங்களை பார்த்துட்டு இருக்கேன், உங்களால நான் வெறுக்கல, பிடிக்காமல் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கான்ட்டு சொல்லிடுறான். பார்க்கு பார்த்தீங்கன்னா சரின்ட்டு எதுவுமே சொல்லலை. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வழக்க போல அவள் பாய் ஃப்ரெண்டு கிட்ட போய் நல்லா சரியான குஷியாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியெல்லாம் வாச்சரியப்பட்டு போய் வாயடிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன இந்த மாதிரி வேலையை கூட்டிட்டு போறாங்க, கேட்டாங்க உனக்கு தெரியுமா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், அவனுக்கு ஆல்ரெடி உன் மேலே கண் இருந்துச்சுன்ட்டு அவன் ஒரு பாய் ஃப்ரெண்ட் எப்படி ஜெலஸ் ஆவான், அதே மாதிரியே ஆகி பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்கு. ஒரு ரியல் பாய் ஃப்ரெண்டு மாதிரியே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளும் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கெல்லாம் ரியல் லைஃப்ல அவள் ஃப்ரெண்டு கூட போயிட்டு இருக்கா. அப்போ பக்கத்தில் இருக்க பொண்ணுங்களாம் பார்த்தீங்கன்னா இவ இப்போ கரண்டாக வச்சிருக்கால பாய் ஃப்ரெண்டு, அவன் பேர் சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, யாரா இப்போ அவன் பேர் சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறதுன்னு ஹீரோயின் சுற்றி பார்க்குறா. அப்புறம் பார்த்தா அவங்க பிள்ளைங்க அங்கே போய் புக்கை வாங்கி பார்த்தா தான் தெரியுது, ஆக்சுவலாக இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ தானே, அதனால நிறைய பேர் இவனை தான் டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இருக்கிறதுலே டேட்டிங் அதிகமாக இருக்கிறது இவனுக்கு தான். அது இவன் ஒரு 4 கோட்டை வச்சு எல்லாத்தையுமே மயக்கிடுவான்ட்டு ஹீரோயின்ட்ட அவன் ஒவ்வொரு டைமும் ஒன்றுன்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணி வச்சது. இந்த டைமில் அவன் கரெக்டாக இதை தான் பேசுவான்ட்டு. ஹீரோயினுக்கு படிக்க அப்போ அது ஒன்றில் கூட உண்மை இல்லை, எல்லாமே ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்குங்கிறது புரியுது. அந்த கிஸ்லேருந்து ஹக்லேருந்துன்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் 5 மூமெண்ட்ஸ்ன்னு இருக்க. வீட்டுக்கு வரும்போதே அவள் கிட்டத்தட்ட அவளுக்கு ஒரு பிரேக்கப் ஆன ஃபீல் தான். யாரோ வேணும்னே நடிச்சு ஏமாத்துற மாதிரி தான் அவன் மூஞ்சிவே சுழிச்சிட்டு வந்துட்டு இருக்கா. வழக்கம் போல் அந்த ஏ இருக்குல்ல, அதோட இமேஜ்குள்ளே போயிடுறா. போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு வழக்கம் போல் அவன் பொக்கே கொண்டு வந்து பாய் ஃப்ரெண்ட் மாதிரியே சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் இதெல்லாம் நீ பண்ணியிருக்கவே வேண்டாங்கிற மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. வழக்கம் போல் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவள் காரில் உட்காந்துக்கிட்டு இருக்க. நான் எதுனா பண்ணனா டின்னரில் நீ ஏதோ அன்ஹாப்பியாக இருக்க போல, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, எனக்கு பயமாக இருக்கு, நீ என்னை மறுபடியும் விட்டுட்டு போயிடுவியோன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே எமோஷ்னலாக வலிய ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயினுக்கா என்ன பேசுறதே தெரியல. அவள் கழட்டலான்னு போகும்போது கரெக்டாக அவன் கையை பிடிச்சிட்டான். ஆனால் கையை பிடிச்சி இந்த காரில் தள்ளுவாங்க பார்த்தீங்களா, இது கூட ஒரு ட்ரிக்கு தான். அவன் எதனா நான் பண்ணிட்டேனான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. கிஸ் பண்ணலான்னு வரும்போது ஹீரோயின் மூஞ்ச கூட பார்க்க மாட்டேங்கிறா. இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் நிற்கிறா. பட் அவனால் நிற்க கூட முடியல, ஏன்னா அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, இது எல்லாமே ட்ரிக்கு தான் அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கையை வச்சுட்டு நீ மாறல, நான் தான் மாறிட்டேன், உண்மையில எந்த தப்புமே இல்லை, ஆனால் என்னதான் காலம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன், இனிமேல் நான் பார்க்க வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இனிமேல் நீ உன்னை பார்த்துக்கொண்டு அவள் பாட்டுக்கு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. வந்த உடனே சரி அந்த மேனேஜர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்ட்டு போய் நின்றுட்டு இருக்கா. பட் அவளுக்கு வீடு விட்டு போகிறக்கும் மனசில் இவ்வளோ வீடு சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னம்மா பிரச்சனை உனக்கு, டக்குன்னு போகல முடிவு பண்ணிட்டேங்கிற மாதிரி மேனேஜர் வந்து என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எனக்குன்ட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்களே சொல்லுங்க, நீங்கள் பழசா கொடுத்தீங்களா பாய் ஃப்ரெண்டு, அவன் ஒரு நாளைக்கு எத்தனை பேர்த்த டேட் பண்ணுவான்னு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா உன்னோட சேர்த்தி 4500 பேர் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இப்போ 5000 ஏறி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவருக்கு வயிறு பற்றி எரியுது. என்னோட ஒரு பாய் ஃப்ரெண்டா 5000 பேர் டேட் பண்ணுறாங்களா, அப்படின்னா நான் என்ன மாதிரி பாய் ஃப்ரெண்டை டேட் பண்ணுறேன், எனக்குன்ட்டு ஒருத்தன் எனக்குன்ட்டே வேணும் அப்போதான் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் ஒரு ஆஃபர் இருக்கு, நீ வேணா அதை ட்ரை பண்ணி பாருங்கிற மாதிரி சொல்லிடுறா. உனக்கான பாய் ஃப்ரெண்ட் உனக்காக மட்டும்தான் இருப்பான், வேற யார் கூடயும் இருக்க மாட்டான், அதுதான் நாங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒன்று தான் பண்ணி கொடுக்க முடியும். கேட்குற கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு அவங்க சொல்ல. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அது வருது ஒரு 100-150 கேள்வி. எல்லாத்துக்கும் நைட்டு விடிய உட்காந்து மெனக்கிட்டு நம்ம ஹீரோயின் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு இப்போ பாய் ஃப்ரெண்ட் எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துக்கோங்களேன். எல்லாமே சொல்லி பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் ஆசையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி காருக்குள்ளே போயிட்டு இருக்கா. பின்னாடி அவரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டான்டா என்னோட ஆள், எனக்கு நீ பிறந்தவன் அப்படின்ட்டு ஹீரோயின் நின்றுட்டு இருக்க. கார் வேற கரெக்டாக பஞ்சர் ஆயிடுது. பட் கரெக்டாக அவனுக்கு அவனை செஞ்சு வச்சிருப்பான்ல ஆள், அவனும் வந்துடுறான். ஹீரோயினுக்குன்னா ஆர்வம் தாங்கல. அடுத்த நாள் ஆஃபீஸ் போகிறா. போகும்போதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்க் இருக்காருல, அவர் லிஃப்ட்டில் வந்துடுறாரு. வந்த உடனே நம்ம ஹீரோயின் வழக்கம் போல் ஓடுவாள். அதே மாதிரியே பயந்து போய் உட்காந்து பேய் அடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கா. பட் இந்த டைம் அவள் எதுக்கு பயந்தானா, அந்த ஆள் ஒருத்தவங்களை மேக் பண்ணியிருப்பாங்களே ஏய், அதுவும் பார்த்தீங்கன்னா பார்க் மாதிரியே தான் இருந்திருக்கும். என்ன உங்கள் புது டேட்டை சூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினுக்கு நான் பதறி அடிச்சுட்டு போயிருக்கோம். ஏன் நீங்கள் போய் இந்த ஆளை சூஸ் பண்ணீங்க, எனக்கு இவன் வேணாமே வேணாம் அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் இல்லை, ஒரு ஆளுக்கு ஒன்று தான் பண்ண முடியும், பத்தாதுக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ஃபேஸை மாற்றி ஆகணும், எனக்கு வேணாமே வேணாங்கிறான். அந்த மூஞ்சிக்கு எனக்கு ஒரு செல், கண்கள் மீன் மாதிரி, உதடு ஸ்ட்ராபெரி மாதிரின்னு எல்லாம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அப்படியே தானே இருக்குது. இதுக்கு மேலே எப்படி உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் வேணும்ன்ட்டு நீங்கள் எப்படி கேட்டிங்களோ எல்லாமே நாங்கள் உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கோம், அதனால் வேற ஒன்றும் மாற்றவும் முடியாது, வேணும்னா நீங்கள் ப்ரீமியத்துக்கு போகணுன்னு மாதிரி சொல்லிடுறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட காசு என்ன, ஹெல்ப்லைன் நம்பருக்குன்ட்டு எதுக்கு கால் பண்ணாலும் ஒன்றுக்குமே புரியல. நம்ம ஹீரோயினுக்கு இனி இருக்கிறது ஒரே பாய் ஃப்ரெண்ட்
இவன் மட்டும்தான். இப்போ என்னடா பண்ணுவேன், நம்ம மண்டையை பிச்சுட்டு நம்ம ஹீரோயின் கற்றுக்கிட்டு இருக்க, போயும் இந்த மூஞ்சி தான் வரணுமான்ட்டு நைட்டு கதறி இருப்பான். அப்போ இவளுக்கு ஞாபகம் வந்து அப்படியே அறிஞ்சு போய் நின்றுட்டு இருக்க. அவனும் உள்ளே வந்துடுறான். வந்த உடனே இவ பயப்படுறதெல்லாம் பார்த்து பார்க்குக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் வெளியே வரலையா அப்படின்ட்டு லிஃப்ட் வந்தால் கூட நம்ம ஹீரோயின் இறங்க மாட்டேங்கிறா. அவள் டக்குண்டு பார்க் சொன்னோடனே குடுகுடுன்னு ஓடி போவாள், வழக்கம் போல் ஓடி போயிட்டு இருக்க. மீட்டிங்கில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அந்த மேனேஜர் சொன்ன மாதிரி இவன் அழகாக தான் இருக்கானோ, நம்ம தான் நோட் பண்ணலையோ அப்படின்ட்டு இந்த இமயம் போல கண்ணா ஸ்ட்ராபெரி போல உதடான்ட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்துக்கிட்டு இருக்கா. பட் நம்ம பார்க்குக்கே பார்த்தீங்கன்னா அவள் பார்க்குறதுல ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகிடுது. என்னடா அவ எப்போவுமே பார்க்காதவ இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கான் இருக்க. ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளையே மறந்து பார்க்க ரசிக்க ஆரம்பிச்சிட்டா. சரி மீட்டிங் முடிஞ்சுன்னா நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் கரெக்டாக ஊத்து பார்க்க பார்த்துக்கிட்டு இருக்க. பார்க்குக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்க லஞ்ச் வந்துருச்சு சாப்பிடலான்ட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் எனக்கெல்லாம் அவனுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு ஊத்து பார்த்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கா. பட் ஒரு 5 நிமிஷம் கழிச்சுதான் பார்க்கே ஒரு விஷயம் சொல்கிறாரு, நீங்கள் குடிச்சிருக்கிறது ஏன் காஃபின்ட்டு. ஐயோ சாரி அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காஃபியை மாற்றி குடிச்சிட்டு போக, பத்தாவதுக்கு அவள் ஃப்ரெண்ட் இருக்கால புதுசாக டேட் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோயின்ட்டு டிப்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கா. புதுசாக நான் டேட் பண்ண போகிறேன், இந்த டைம் பாரு கண்டிப்பாக செட் பண்ணிடுவேன்ட்டு ஹீரோயின்ட்டே யாராச்சும் ரெக்கமெண்டேஷன் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. பார்த்தா எல்லாத்துக்கும் கல்யாணமாகி குழந்தைய வச்சுருக்காங்க. ஐயோ என்னடா இது, நம்ம வயசு பசங்களுக்கெல்லாம் கல்யாணமே ஆயிடுச்சு, நம்ம தான் இப்படியே சுற்றிட்டு இருக்கோமோன்னு ஃப்ரெண்டு சொல்ல ஹீரோயினுக்கு அது வேற ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ அவள் தனியாக லோன்லியாக இருக்கும்போதுல என்ன பண்ணுவா, வழக்கம் போல இருக்குல்ல அதுக்குள்ளே போயிடுறா. அந்த பாய் ஃப்ரெண்டோட இதுக்குள்ளே போய் கண்ண மூடி முடிச்சுக்கிட்டு இருக்க. கரெக்டாக அவளோட பாய் ஃப்ரெண்டும் வந்து இறங்குறான். இறங்கினோடனே அவன் பார்த்தீங்கன்னா வா நம்ம போகலாம், காரை இப்போதைக்கு எடுக்க முடியாது அப்படின்ட்டு ஹீரோயினை கூப்பிட்டுருக்க. ஆனால் ஹீரோயினுக்கு மனசுக்குள்ளெல்லாம் ஒரே இது, நான்லாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னதான் ஆசைப்பட்டு எல்லா சாய்ஸையும் ஃபில் பண்ணியிருந்தாலும் இப்படி ஒரு ப்ராடக்ட் எதிர்பார்த்திருக்க மாட்டாள். ஹீரோயின் நான் பைக்ல எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பா. பட் அந்த ஃபார்ம்லேயே இந்த மாதிரி ஒரு ரைடை தான் அவள் எக்ஸ்பெக்டேஷனாக பண்ணி எழுதி கொடுத்துருப்பா. அதே மாதிரி அவங்களும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு நான் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கா. பட் போக போக இவளுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே ஃபுல்லாமே இவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஹீரோயினும் போகிறா. போகும்போது அவன் கிட்ட எல்லாருமே ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எப்படி ஒரு கூலான மைண்ட் செட்டில் எதிர்பார்த்தாலும் அதே மாதிரியே அவனும் இருக்கான். ஹீரோயின் அப்போ தான் இந்த மாதிரி நான் ரீசெண்டாக பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்கிறான். என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது தான் அவன் ஒரே டைமில் 5000 பேர்த்த டேட் பண்ணான் அப்படிங்கும்போது அவனுக்கே ஷாக் ஆகிடுச்சு. சரி இதான் அந்த ரூம் படுத்துக்கோ அப்படின்ட்டு உள்ளே போனால் அந்த ரூம்குள்ளே நம்ம ஹீரோயினை யாரோ காலை பிடிச்சி எடுக்கிறாங்க. யாரான்னு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு போல் அந்த ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த பொண்ணு இந்த டைமில் வேற ஏதோ ஒரு கெட்டப்பில் வந்திருக்கா போல், ஆஃபீஸ் மேட்டு. நம்ம அந்த பொண்ணு ரொம்ப ரூடாக பேசிக்கிட்டு இருக்கா ஹீரோயின்ட்ட. என்னோட ரூமில் இருக்க அப்போ என் பேச்சை கேட்கணும் புரியுதா, சும்மா இங்கெல்லாம் வந்து அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தேன்னா சரியான காண்டாயிடுவேன் புரியுதா இல்லையா அப்படின்ட்டு ஹீரோயின் அந்த பொண்ணு அவ்வளோ கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கே பயமாயிடுச்சு, என்னடா இது பஜாரி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் போலன்ட்டு. ஆனாலும் இவளுக்கு புது பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சதெல்லாம் நினச்சி சந்தோஷமா இருக்கு. கரெக்டாக டின்னர் சாப்பிட்ருக்காங்க. அந்த பொண்ணு வழக்கம் போல் நம்ம ஹீரோயினை கத்திட்டு சீக்கிரமாக சாப்பிட முடியாதாங்கிற மாதிரி போயிட்டு இருக்க. இதெல்லாம் நீ பெருசாக கண்டுக்காதுங்கிற மாதிரி பார்க்கோட ஏஐ இருக்கும்ல அந்த ஏஐ பேசிக்கிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அவள் ஸ்கூல்லலாம் படிக்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டை டேட் பண்ணணுன்ட்டு ஆசையாக இருந்திருக்கும். இந்த மாதிரி அவன் நிறைய வரையணும், கூலாக இருக்கணும், அவன் சும்மா 9 to 5 வேலை செஞ்சுருக்கக்கூடாது, நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் எப்படி ஆசைப்பட்டாலோ அதே மாதிரி அங்கே ஒரு பையன் இருந்திருப்பான், இதோ அந்த ஸ்டைலில் எனக்கு அப்படி இருக்கணும்ன்ட்டு. ஆனால் அவன் அந்த ஃபார்மையை அப்படி தானே ஃபில் பண்ணியிருப்பா. கடைசியில் பார்க்கோட ஏஐ பார்த்தீங்கன்னா மொத்த உருவமாக அப்படியே இருக்க. அடுத்த நாள் ஆஃபீஸ் போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் சரி பார்க்க பற்றி இன்னும் யோசனையாகவே இருக்குது, நிஜமாலுமே நான் அவனை லவ் பண்ணுறனா என்ன அப்படின்ட்டு. அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கு. யார் என்ன மீட்டிங்கில் பேசிகிட்டு இருந்தாலும் அவள் பார்த்தீங்கன்னா ஃபுல் கவனத்தையும் பார்க் மேலேயே வச்சுட்டு இருக்கா. இங்கே இந்த மாதிரி ஏஐ ஒன்று பூம் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் ஆன் டிமாண்ட் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் யாராச்சும் யூஸ் பண்ணுவாங்களா என்னன்ட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு பார்க் இருக்கார்ல அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். என் ஹார்ட் எல்லாம் துடிக்கல, அப்போ நான் லவ் பண்ணலன்னு அர்த்தம், நான் தான் ரொம்ப ஓவராக பதறிக்கிட்டு இருக்கேன் போலன்ட்டு அவள் கூலாக உட்காந்து லவ் பண்ணவே இல்லைன்ட்டு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஏஐ கூட பேச போகிறா. பட் அங்கே போனான்னா இந்த ஏஐ சரி இங்கேயே சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க, வா கொஞ்சம் நேரம் வெளியே போகலான்ட்டு அது வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போகுது. 2 பேரும் நல்லா ஜாலியாக இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் எப்படி வாழணும்னு நினச்சாலோ அதே மாதிரியே சந்தோஷமாக இருக்கா. ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா தொட்ட தொண்ணூறு எல்லாத்தையும் வரைஞ்சிக்கிட்டு தான் இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு என்னோட நிஜ வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்காங்கிற மாதிரி இருக்குது. அடுத்த நாள் கரெக்டாக பார்க்கே வந்து மீட் பண்ணுறா. பட் என்னதான் ஏஐ கூட சந்தோஷமாக இருந்தாலும் பார்க்க பார்க்கும்போதுல அவளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, திக்கு பக்கு பக்குன்ட்டு. எப்படி வழக்கம் போல் பார்க்க கிட்ட இருந்து தப்பிச்சா போதுங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் இந்த மாதிரி மேனேஜர் கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அவார்ட் ஷோ ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறாங்களாமா. அதாவது இவ்வளோ நாள் வெப்டூன் வந்துச்சுல அந்த சீரியஸோட அவார்ட் ஷோ. ஸோ அதுக்காக நம்ம ஹீரோயின் நம்ம பார்க்க இந்த மாதிரி எல்லாரும் டீம்லேருந்து போகணும், நீங்கள் தான் போகணும், ஏன்னா நமக்கு அவார்ட் ஃபங்க்ஷனில் நாமினேட் ஆகிருக்கும், ஃபங்க்ஷன் வெளுகுறக்கு கூட சான்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பழக்கம் போல் பார்க்க கூட தானே போகணும். அவள் அப்படியே நினச்சிட்டு இருக்க, நீ ஏன் ரிஜெக்ட் பண்ணுற அப்படின்னு பார்க்க ஓப்பனாகவே கட்டுறாங்க. ஹீரோயின் இல்லை நான் அப்படிலாம் இல்லைங்கும் போது பார்க்க பார்த்தீங்கன்னா எனக்கும் கஷ்டமாக தானே இருக்குது, இனி நீ ரிஜெக்ட் பண்ணியிருக்கல, இனிமேலாச்சும் இப்பெல்லாம் ஓப்பனாக பண்ணாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயினுக்கு இது சரியான சங்கட்டமாக போயிடுது. ஏன்னா பார்க்க அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காளன்ட்டு. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்த அவங்க சின்ன
சின்ன இருக்காங்களே அவங்க கிட்ட சொன்னால் சின்ன வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னாலலாம் வர முடியாது அப்படின்ட்டு ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோ பார்க் இருக்கார்ல, பார்க்க கூட ஒருத்த வேலை செஞ்சுருப்பான்ல, அதாவது செகண்ட் வெப்டோனு அதுவும் நாமினேட் ஆயிருக்கும். இங்கே சின்னுக்குன்னா அது எப்படி என்னோட வெப்டோனுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தனது வருதுன்ட்டு அந்த இருக்குள்ள டென்ஷனில் அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக சரக்கடிக்க வந்திருக்கா. அப்போ அவள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா பேர்த்து டேட் பண்ணலாமா, பட் யாருமே செட் ஆகலை, எல்லாமே கிறுக்கணுக்கெல்லாம் இருக்கானுங்க, இப்போ நான் என்னதான் பண்ணுறது, டேட் பண்ணி சலிச்சு போனதா மிச்சம்ட்டு அவள் புலம்பிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அப்போ டேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாம் எல்லாரும் பிடிச்ச மாதிரியே நடிக்கிறானுங்க, பட் எல்லாருமே இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, என்னதான் நினச்சிட்டு இருக்கானுங்கன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா கடுப்பாய் நம்ம ஹீரோயினை கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோயின் கூலாக இருக்கா. அப்போ தான் சரி வேற யாராச்சும் அவளுக்கு டேட் பண்ண சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்க்கோட ஃபோட்டோ பார்க்குறா. அப்போ அந்த பார்க்கை பற்றின எல்லா கதையும் சொல்கிறா. இந்த மாதிரி இவன் ப்ரப்போஸ் பண்ணான்ட்டு, உன் டைப்பெல்லாம் இவன் இல்லை, அதனால நீ செலக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின். ஆமாம் அதனால தான் நானும் செலக்ட் பண்ணல அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு இப்போ தான் அவள் எடுத்த முடிவு சந்தோஷங்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதான் அந்த அகாடமிக் அவார்ட்ஸ் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க. பார்க்கும் நம்ம ஹீரோயினு தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் பொக்கையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. மிஸ் சின்ன ஜெயிச்சாங்கன்னா கொடுக்குறக்கு அப்படின்ட்டு ஃபுல் ப்ரிப்பராக வந்துட்டு சரி வாங்க 2 பேரும் ஆல் தி பெஸ்ட், யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொன்னதை மன்னிச்சிடுங்க, நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்லலை, இந்த டைம் எவ்வளோ பேரும் நார்மலாக இருப்போம் அப்படின்ட்டு. பார்க் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக எடுக்கல. ஹீரோயினுக்கு அவர் நல்லவருன்ட்டு ரொம்ப புரியுது. அதே மாதிரியா அவார்ட்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பாப்புலாரிட்டிக்கான அவார்டை கொடுக்குறாங்க. பட் எல்லாருமே அவளை எதிர்பார்த்துட்டு இருக்க. நம்ம சின்னுக்கு தான் ஃபஸ்ட்டு கிடைக்குது. கிடைச்ச உடனே சின்னுக்கு சந்தோஷம் தாங்கலை. பட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எனக்கு இதே அவார்டை கொடுத்துட்ருக்கீங்க, நெக்ஸ்ட் டைம் கொடுத்தீங்கன்னா வரமாட்டை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. என்னடா இது பைத்தியமா இதுன்ட்டு இருக்க. ஹீரோயின் பேச்சையே முடிச்சுக்கலான்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் சின்ன பார்த்தீங்கன்னா அட நான் சும்மா சொன்னாங்க, இந்த அவார்டை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்ட்டு ரொம்பவே ஹாரராக காமெடி பண்ணி விட்டுறாங்க. அங்கே எல்லாம் வாயடைச்சு திகச்சு போயிட்டு பைத்தியக்காரத்தரமாக இந்த அம்மா அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. அடுத்த அவார்டு இந்த நியூ கமருக்குன்ட்டு அது இதுன்னு கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ட்ராமாக்கான அவார்டு எல்லாமே ஆர்வலாக இருக்க. யாருக்கு கிடைக்குது அப்படின்னா பார்க் இருக்காருல்ல, அவரோட டீமுக்கு கிடைக்குது. அவங்களாலே நம்ப முடியல. பத்தாவதுக்கு சின்னக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயிறு சரியாக ஆரம்பிச்சிருது. அவங்க ரொம்ப முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கொஞ்சமாச்சும் சிரிங்கலேன்னு ஆக்ஷன் காட்டிக்கிட்டு இருக்க. சின்ன உயிரே போனாலும் சிரிக்க மாட்டேங்கிற மாதிரி உட்காந்து முறைச்சிட்டு பார்க்கையும் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சரியான ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. நான்லாம் டின்னருக்கெல்லாம் வரமாட்டேன்ட்டு பார்க் பாட்டுக்கு போயிட்டு இருக்க. ஹீரோயின் தான் முடிஞ்ச அளவு கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ மட்டும் நீங்கள் வரலன்னா நம்ம மானமே போயிடுவாங்க அப்படின்ட்டு எவ்வளோ இழுத்தாலும் அவங்க வரமாட்டுறாங்க. தள்ளிவிட்டதில் இவ பாவம் பகலே பார்க் மேலே விழுந்துடுறா. பார்க் வந்து கூப்பிடுறாரு. இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம், என்னதான் இருந்தாலும் நீங்கள் சீனியர்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதே மாதிரியே உள்ளே போனோன்னே எல்லாருமே ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொண்டாடி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஃபுல் ப்ராடக்ட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன இருக்காங்களா அவங்களுக்கே கொடுக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் தான் சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு. அப்போ கரெக்டாக அவனுக்கு கால் வேற வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் சின்ன கேட்குறாங்க, நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்ட்டு. அவன் மேனேஜர்னு சொல்ல, என்ன தைரியம் உனக்கு, அவன் நான் கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான், உனக்கு மட்டும் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான், என்ன நீங்கள் 2 பேரும் பேசி வச்சு எதனா பண்ணிட்டு இருக்கீங்களான்ட்டு சம்மந்தமே இல்லாமல் அந்த பையனை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஜலசிலெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. ஜல்லசியா நேற்று வந்து ஓ மேலே எனக்கு என்னடா ஜலசின்ட்டு வாய் தகராறு ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கு. பார்க்க தான் பார்த்தீங்கன்னா 2 பேரும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ இன்னமே நான் ரிஜெக்ட் பண்ணதை நினச்சி ஃபீல் தானே பண்ணிட்டு இருக்க, அதனால தான் நான் இப்போ எல்லாம் பண்ணுறேன். எப்போவுமே என்னோட ஆஃபீஸ்க்கு பொக்கேவாக அமுச்சு விட்டுட்டு இருந்தேன், இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா, நான் ரிஜெக்ட் பண்ணதை உன்னால் ஏற்றுக்க முடியல தானே அப்படின்ட்டு அவங்க எல்லாத்துக்கு முன்னாடியே கேட்டுடுறாங்க. உண்மையை சொல்லு, நீ தானே அமுச்சு விட்ட அப்படின்ட்டு. அந்த பையனுக்கு சரியான அசிங்கமாயிடுச்சு. ஆக்சுவலாக நான் அது உங்கள் அசிஸ்டண்ட்டுக்கு அமுச்சு விட்டேன் அப்படின்னு இருக்கும்போது தான் ஹீரோயின்கே ஷாக் ஆகுது. ஏன்னா நம்ம பார்க் சின்ன இருக்காங்களே அவங்களுக்கு எப்போவுமே ஒரு அசிஸ்டன்ட் இருந்திருப்பாங்க, அந்த பொண்ணு மேலே தான் இவனுக்கு கண்ணு போல. அவன் அமுச்சு விட்டது இவங்க தப்பா இவங்களுக்கு தான் நினச்சிட்டு இருக்க. சரியான பல்ப் ஆயிடுது. இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது தான், உங்களுக்கே தெரியும்ல, நாளைக்கு யாருக்கு வேணாலும் இப்படி நடக்கலான்ட்டு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் சிரிக்கவே கூடாதுன்ட்டு சரியான பல்பை வாங்கிட்டு சின்ன போயிடுறாங்க. ஹீரோயின்கே பார்த்தீங்கன்னா பங்கம் ஆயிடுது. ரூம் போயிட்டா அவங்களுக்கு மான போனது தாங்க முடியல. ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா ரூம் கூட்டிகிட்டு போகிறா. அப்போ கரெக்டாக ஃபோன் வேற வருது அவங்க பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் யாருன்னு கேட்டால் தான் அவங்க பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு சின்னக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கிற மாதிரி ஆச்சரியம் இவங்களுக்கே இருக்கு, நமக்கு தான் இல்லைன்ட்டு ஹீரோயின் மனசு உடைஞ்சு போயிடுறா. வழக்கம் போல இருக்குல்ல, அதை மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்ட் மாதிரியே மெசேஜ் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சது ஒன்று நமக்கு இதுதான் கொடுத்து வச்சுக்குதுன்னு மறுபடியும் அந்த இடத்துக்கு போனால் எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்ட்டு அவளுக்கு பிடிக்கல போல வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிடுறா. பட் குடிபோதையில் நம்ம ஹீரோயினுக்கு வீட்டுக்கு போகவும் பிடிக்கல. நடு ரோட்டில் உட்காந்துட்டு ஏன் என்கிட்ட எனக்கு மட்டும் பாய் ஃப்ரெண்டே இல்லை, கிட்ட தான் நான் பேசணுமான்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மனசொடைஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போ வேற கால் பண்ணி எங்கே இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நான் இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா உன்னை தேடி தான் நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்க. என்ன தேடி நீ வர போறியா அப்படின்ட்டு அவள் பேசிக்கிட்டு இருக்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்க் வந்து உட்காந்துருக்காரு, அதுவும் கண்ணாடி இல்லாமல். ஹீரோயின்கா ஒரே குழப்பாயிடுது. நிஜமாலுமே என்ன தேடி வந்துட்டியா அப்படின்ட்டு நினச்சி அவள் கண்ணத்தில் கை வச்சுட்டு இருக்கேன்ட்டு அதோட
இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி காய்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் தான் வந்தது ஏயா பார்க்கன்ட்டு தெரியும். பத்தாவதுக்கு இன்னும் 2 எபிசோடில் இந்த ட்ராமாவே முடிஞ்சிடும். ஸோ அடுத்து ப்ரீ ஃபைனல் அதை ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான த்ரில்லர் ட்ராமாவோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ். பிடிச்சிருந்தா லைக் ஷேர்லாம் பண்ணிவிடுங்க. ட்ராமாவை என்ஜாய் பண்ணுறீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.